ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 3 மாத காலமாகவே தாவேக்கால ஒரு பயங்கரமான டாமினேஷன், அதாவது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நீ மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்க. இது வெளிக்கட்சி ஆட்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, என் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளே வந்துட்டு நீ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டியெல்லாம் இழந்து தான் இங்கே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போது நிறைய இடங்களில் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அது ஈகோ கிளாஷ் ஆன மாதிரி இருந்துதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பெரிய ஒரு விருப்பம் அவங்களுக்கு இல்லை. இத்தனைக்கும் நான் கழகத்தை பற்றி, கழகத்தோட ஐடியாலஜிஸ் கழகத்தோட பெருமைகளை பற்றி தான் வந்துட்டு இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நிறைய இடங்களில் வந்துட்டு நீங்கள் அது இது இன்ஃபேக்ட் மாவட்ட நிர்வாகியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, நீங்கள் ஊடகங்களை பேசிகிட்டு இருக்கீங்க, பேச வேண்டாம், ஏன்னா நாளை பின்னே ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நாங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது தப்பாக பேசிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், நீங்கள் பேசுங்கம்மா, நாங்கள் கூட இருக்கோம், தவறுதலாக இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, கொள்கைகளை கரெக்டாக ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு பேசுங்க, இந்த தவறுகள் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது வேலை. நீங்கள் பண்ணுறீங்க, ஏதாவது தப்புனா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு சப்போர்ட் லேக் ஆன மாதிரி இருந்தது. மற்ற மாவட்டங்கள்லேருந்து எனக்கு தொண்டர்கள் கொடுக்குற சப்போர்ட்டை என் மாவட்டத்திலேருந்து என் நிர்வாகிகள் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தோணுச்சு. நான் அரசியல் களத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது இளம் பெண்ணாக வரேன். ஸோ மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் தாவேக்கா வந்துட்டு ஒரு புது சரௌண்டிங் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இளம் பெண்ணாக ஒரு அரசியல்வாதியாக என்னை வந்துட்டு அவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கிறத நம்பி தான் நான் வந்தேன். என்ன மாதிரி என் கூட சேர்ந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்தாங்க. ஸோ இப்போ நான் டாமினேஷன் ஃபேஸ் பண்ணும்போது மற்ற பெண்களுக்கும் அதே மாதிரி தான் நீயே டாமினேஷன் ஃபேஸ் பண்ணுற, அப்போ நாளை பின்ன ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ண மாட்டோங்கிறதுல என்ன நிச்சயம் அப்படிங்கிறதான் அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி. என்னதான் தலைவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு வலியுறுத்தினாலும் இங்கே மாவட்ட நிர்வாகிகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இப்போது ஒரு மாத 1.5 மாதம் காலத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு பெண் காணொலியாக போட்டிருந்தாங்க, வீடியோ ஃபுட்டேஜாக போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த நானும் நிராகரிப்பு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறையா மாவட்டங்களில் நிறையா பெண்கள் இன்னுமே நிராகரிப்பு வெளியில் சொல்லாமல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வெளியில் சொல்ல பயம் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்த தொடக்க கட்டங்களில் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. எப்போ தொண்டர்கள் ஆதரவும் நம்ம வளர்கிறோம் அப்படின்னு தெரியுதோ அங்கே தான் அந்த டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதை நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன். இப்போ இளம் பெண்கள், நான் சேர்த்து விட்ட பெண்கள் சொல்கிறதுமே வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து, அக்கா இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு சஜஷன் எடுத்துகிட்டு போனால் அங்கேருந்து நம்மளை நிராகரிக்கிறாங்க, அங்கே தொடங்கி கடைசி வரைக்கும் நம்ம நிராகரிக்கப்பட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ எஃபிஷியண்ட்டான ஒர்க்கர்ஸை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது அவங்கள விட எஃபிஷியண்ட்டாக யாரும் வரக்கூடாது களத்துக்கு அப்படிங்கிறது தான். இப்போ பூத் கமிட்டி மாநாடு நான் இருக்கிற மாநகர் மாவட்டம் நான் இருக்கிற தொகுதியில் தான் நடந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நான் பாஸ் கேட்டுமே எனக்கு நிராகரிப்பு மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணேன். அதாவது பாஸ் கிடையாது, நீ BLA 2 இல்லைல்லம்மா, உனக்கு எதுக்கு பாஸ் அப்படிங்கிறதா சொன்னாங்க. ஆனால் பார்த்தா நானே அதை கண்கூட பார்த்தேன். நிர்வாகிகளோட குழந்தைங்க எல்லாருமே உள்ளே போயிருந்தாங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ வேணும்னே நிராகரிக்கிறீங்க தானே, ஏன்னா BLA 2ன்னு சொன்னீங்கன்னா அப்போ BLA 2 மட்டும்தான் அலோவ் பண்ணும், அதுதான் ப்ரோட்டோகால் ரூல் அப்படிங்கிறது. அப்போ அப்படி இல்லாமல் குழந்தைங்களை அலோவ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ வேணும்னே என்ன நிராகரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். தலைமை கழகத்தில் நான் பொதுச் செயலாளர் அவர்களை வாட்ஸ்அப் மூலியமாக அவருக்கு இந்த மெசேஜை தெரிவித்தேன். காலில் ரீச் பண்ண முடியல, அதனால் அவருக்கு ரீச் ஆகலை. எப்போவாச்சும் தலைமை கழகத்துக்கு போய் இந்த பிரச்சனை இருக்கேன், நான் டாமினேஷன் ஃபேஸ் பண்ண சின்ன டாமினேஷன் கட்டத்துலேயே நான் போய் அதை சொல்ல ஆரம்பித்தேன், இந்த மாதிரி டாமினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவர் மாவட்ட தலைவரை பாருங்கம்மா, நான் சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அவர் சொன்னார் ஆனால் கீழே அது சரியாச்சான்னு பார்த்தோம்னா இல்லை. நான் சமூக ஊடகங்களில் முன்னாடியே வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் செஷன் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துகிட்ருப்போம். சொசைட்டியில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, அதை எப்படி குழந்தைங்க ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு தொடங்கினது தான் நான் களத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி நான் நிறைய நிஜமான, அதாவது ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு நிஜமான கதை இருந்தது, இந்த மாதிரி நான் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அங்கே தோணுதான்
அரசியல் களத்துக்கு போகணும், நம்ம இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்பத்துலேருந்தே வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் ஆக்டிவாக இருந்தேன். இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கப்புறமா தொண்டர்கள் ஆதரவு மூலிமா இன்னும் சோஷியல் மீடியாஸில் எனக்கு நல்ல ஒரு வெல்கம் ரீச் அவுட் கிடச்சிது. காரணம் இளம் பெண்ணாக தாவேக்காவை நம்பி இளம் பெண்கள் ஆதரிப்பாங்க அரசியல் களத்தில் அப்படின்னு நம்பி வந்தேன். ஆனால் வந்துட்டு என்னதான் தலைமை வந்துட்டு இளம் பெண்கள் ஆதரிங்க அப்படின்னு சொன்னாலுமே மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் அதை பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்படியோ நான் களம் அப்படிங்கும்போது மாவட்ட நிர்வாகிகளோடு தான் நான் களத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது அவங்கனாலேயே புறக்கணிக்கப்படுறேன் அப்படிங்கும்போது எப்படி நான் களத்தில் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டாக நிற்க முடியும்? மக்கள் குரலாக நின்று ஒழிக்கணும்னு தான் அரசியல் களத்துக்கு வந்தது. அப்போ நிச்சயமாக மக்கள் குரலாக நின்று ஒழிச்சிட்டே இருப்பேன். மாநில பதவிகளுக்கு ஆசைப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணதாகவும் அதனால தான் உங்களை கட்சியிலேருந்து நீக்கினதாக சொல்லி 2 நாளுக்கு நீக்கினதாக சொல்லி அவங்க தகவல். முதல்ல ஒரு கழகத்தில் இந்த போஸ்டிங் தான் வேணும்னு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது முதல் ஒரு இது. ஏன்னா கழகம் பார்த்து கொடுக்குறதான். நம்ம வந்துட்டு இதுதான் வேணும் அப்படின்லாம் அங்கே டிமாண்ட் பண்ண முடியாது. அண்ட் ஃபோர்ஸ் யாரையும் கழகத்தில் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லோரும் தனிப்பட்ட விருப்பத்துக்காக மக்கள் பணி செய்யணும்னு வந்திருக்கோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் தெரியும், எனக்கு 21 வயது தான் ஆகுது. அண்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லேயும் பதிவு பண்ணதாகட்டும், நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு மாவட்டத்தில் மகளிர் அணியில் துணை அமைப்பாளராக போட்டாங்க. மகளிர் அணியில் நான் போகாததுக்கு காரணம் ஆல்ரெடி ஏஜ் கிளாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீ சின்ன பொண்ணு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாணவர் அணி இளைஞர்னா என் வயசுக்கு உட்பட்டவர்களோட வேலை செய்கிற ஒரு ஜோன் தான் இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு மாணவர் அணி இல்லாட்டி இளைஞர் அணியில் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது கூட என் மாவட்ட தலைவர் சொன்னது, நீங்கள் அங்கே ரசிகர் மன்றத்துலேருந்து இருந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் சொன்னது, சரி நான் பரவாயில்ல, நீங்கள் இன்கேஸ் ஏதாவது வேகன்சி இருந்ததுன்னா போட்டால் போதும், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உறுப்பினராக இருந்து வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாநில போஸ்டிங்கெல்லாம் நான் கேட்கல. அவங்களா பார்த்து ஏதாவது போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிறதான் நான் சொன்னது. இன்னொன்று, இப்போ கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி நீக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. ஸோ நான் கட்சியில் ப்ராப்பராக மாவட்ட தலைவரை பார்த்து இணைஞ்சேன். ப்ராப்பராக இணைஞ்சு அதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டு அப்ளை பண்ணி அதை நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜாகவே போட்டிருந்தேன். அப்போ என்னை வெளியேற்றுறது அப்படிங்கிறது எனக்கு எந்தவித இன்ஃபர்மேஷனும் இல்லை, ப்ராப்பர் ஒரு லெட்டர் ஃபார்மேட்லேயும் இல்லை. ஏன்னா கட்சிக்கு என்கிட்ட அதிகமாக மாவட்ட நிர்வாகிகள் சொன்னது, ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரோட்டோக்காலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்னை நீக்கும் போது அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். எனக்கு எந்தவித இன்ஃபர்மேஷனும் இல்லை. இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடி கூட மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பேசுகிறோமா, பேசி பார்க்குறோம் அப்படிங்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவான இது மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால் கட்சிங்கும் போது ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி நீங்கள் நான் இந்த பொண்ணை வெளியேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். இன்னொன்று, கட்சியிலேருந்து வெளியேற்றுறதுக்கான உரிமை பொதுச் செயலாளர் அவர்களுக்கோ இல்லாட்டி தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மிச்சபடி மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் யாருக்குமே கிடையாது. ஒன்றா கட்சியிலேருந்து அவர் என்னை நீக்கணும், இல்லாட்டி நான் வெளியில் போகணும். ஸோ அவர் எப்போ நீக்கினார்னு எனக்கு தெரியல, எனக்கு ஃபார்மலாக லெட்டர் வரல. தளபதி அவர்கள் நீக்கியிருந்தால் மட்டும்தான் அது நீக்கினதுக்கான ப்ரோட்டோக்கால் தெரியும். எல்லா மக்கள் பார்த்துட்ருக்காங்க, ப்ரோட்டோக்கால் அவங்களுக்கும் தெரியும். ஒரு கட்சியிலேருந்து தலைவர் அவர்கள் நீக்கினா மட்டும்தான் ஒரு தொண்டன் நீங்கணும், அவன் வெளியில் போன கணக்கில் இருக்கும். ஸோ மாவட்ட நிர்வாகிகள் எப்படி நீங்கிறத இவங்க ப்ரோட்டோக்காலாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல.